வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு நம்ம நாயன்மார்களுடைய கதை 21வது பாகமும் அப்பர் சுவாமிகளுடைய 18வது பாகமும் நம்ம பார்க்க போகிறோம். அப்பர் சுவாமிகளை நம்ம எங்கே விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா மதுரையில் விட்டுட்டு வந்தோம். மதுரையில் 3 நாயன்மார்கள் அவரை வரவேற்றார்கள். அது யார் 3 நாயன்மார்கள் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த அரசன் கூன் பாண்டியன் என்று பெயர் பெற்ற அந்த அரசன், உண்மையான அவருடைய பெயர் நின்றசீர் நெடுமாறன். நின்றசீர் நெடுமாற நாயனாராக அவர் மாறிவிட்டார். அவருடைய மனைவி மங்கையர்க்கரசியார். அவர் ஒரு 3 பெண் நாயன்மார்களில் ஒருவர். பிறகு அவர்களுடைய அமைச்சர் குலச்சிறையார். இவர் 3 நாயன்மார்களும் அவர் மிகுந்த பக்தியோடும் பணிவோடும் வரவேற்கப்பட்டு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்கிறார் என்ற வரையில் நம்ம விட்டுட்டு வந்தோம். மீனாட்சி அம்மன் கோவிலை நாம் மதுரை சுந்தரேஸ்வரர் கோவில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்று பலவாறாக கூறுவோம். அந்த கோவிலை பற்றிய கதை மிக மிக பழங்காலமானது. 64 திருவிளையாடல்களும் நடந்த இடம் அது. அந்த திருவிளையாடல்களை நாம் படிப்பதற்கு ஒரு பலகாலமாகும். அப்பேற்பட்ட இடம் அந்த இடம். அந்த இடத்தில் அவர் அந்த இறைவியையும் இறைவனையும் வணங்கிவிட்டு மரியாதைகளை எல்லாமும் பெற்றுக்கொண்டு, ஏன்னா இவர் கேட்டு வாங்கிறதில்லை, அது கொடுப்பது. ஏன்னா அவருடைய அந்த பக்திக்கு, கடவுள் அவர் மேல் பொழிந்த கருணைக்கு கொடுக்கும் பக்தி, அதை நாம் பணிவோடு ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அதெல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் அங்கிருந்து அப்படியே நகர்ந்தார். எங்கே போனார் அப்படின்னு சொல்லி கேட்டால், திருபுவனம் அப்படிங்கிற ஊருக்கு போனார். அந்த கோவிலினுடைய இறைவனுடைய பெயர் கம்பஹரேஸ்வரர். கம்பம்னா நடுக்கம், நடுக்கத்தை குறைப்பவர். அது பல விதமான நடுக்கங்கள் மனிதர்களுக்கு வரும் அல்லவா. அதனால தாயாரினுடைய பெயர் தர்ம சம்வர்தினி. ஆனால் இந்த கோவில் இன்றைக்கு ரொம்பவும் பிரசித்தமாக காணப்படுவது எதனால் அப்படின்னா, சரபேஸ்வரர் கோவில் என்று கூறுவதனால் மிகவும் பிரசித்தமான கோவில் இந்த திருபுவனம் கோவில். இந்த கோவிலுக்கு சென்று விட்டு இது ஒரு வைப்புத்தலம். இந்த கோவிலிலிருந்து அவர் புறப்பட்டு நேரம் எங்கே போனார் அப்படின்னா ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்றார். இந்த ராமேஸ்வரம் கோவில் என்பது 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று. பிறகு 4 கோவில்கள் என்று சார்தாம் என்று கூறப்படுகிறது. அதை பற்றி நாம் பிறகு தெரிந்து கொள்வோம். அந்த 4 சார்தாம் கோவில்களில் ராமேஸ்வரம் கோவில் தென்கோடியில் இருக்கும் கோவில், அதுவும் ஒன்று. ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி தாயார், இவங்க மிக பழமையான மிகச் சிறப்பான கோவில்களில் அதுவும் ஒன்று. அதிலும் அதனுடைய பிரகாரம் ஒன்றில் உள்ள சுவர்கள், அதனுடைய அழகு உலக பிரசித்தி பெற்றது. அப்பேற்பட்ட கோவிலுக்கு சென்று அவர் ஒரு பதிகம் பாடினார். அது என்ன என்று பார்ப்போமா? பாசமும் கழிக்ககில்லா அறக்கரை படுத்து தக்க வாசம் மிக்க அலர்கள் கொண்டு மதியினால் மால் செய் கோயில் நேசம் மிக்க அன்பினாலே நினைமின்னீர் நின்று நாளும் தேசம் மிக்கான் இருந்த திரு ராமேச்சுரமே. இப்படியாக அந்த கோவிலை முடித்துக்கொண்டு அவர் மறுபடியும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் பூவனநாதர் கோவிலுக்கு வந்தார். திருப்பூவனநாதர் கோவில் இரண்டையும் திருபுவனம் கோவிலையும் திருப்பூவனம் கோவிலையும் நாம் ஒரு சந்தேகத்துக்குள்ளாக கூடாது. ஏனென்றால் திருபுவனம் என்பது கும்பகோணத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருப்பது. இது எங்கே இருக்கிறது என்று கேட்டால் சிவகங்கை மாவட்டத்தில் வைகை ஆற்றங்கரையில் இருக்கும் திருப்பூவனநாதர் கோவில் என்பதாகும். இறைவனுடைய பெயர் புஷ்பவனேஸ்வரர் பூவனநாதர். இறைவனுடைய பெயர் சௌந்தரநாயகி மின்னணையாள் என்று பெயர். இந்த கோவிலிலும் அவர் ஒரு பதிகம் பாடியுள்ளார். வடியேறு திருசூலம் தோன்றும் தோன்றும் வளிர் சடைமேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமழ்கொன்றை கன்னி தோன்றும் காதில் வெண்குழை தோடு கலந்து தோன்றும் இடையேறு களிற்று உருவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்து என் புனிதனாருக்கே என்ற பாடலை அவர் பாடியிருக்கிறார். பிறகு அங்கிருந்து அப்படியே திருக்கானப்பேர் அல்லது பேரூர் என்ற கோவிலுக்கு வந்தார். இந்த கோவிலை இப்படி சொன்னால் பலருக்கு புரியாது. காளையார் கோவில் என்று கூறினால் எல்லோருக்குமே புரியும் அந்த கோவில். அந்த கோவிலுக்கு அவர் வருகிறார். இறைவனுடைய பெயர் காளீஸ்வரர், சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர். இறைவியினுடைய பெயர் ஸ்வர்ணவல்லி, சௌந்தரநாயகி, மீனாட்சி என்ற 3 பெயர்.
இங்கு அவர் இறைவனை வணங்கிவிட்டு அங்கிருந்து நேராக ஏற்கனவே அவர் பாடி புகழ்ந்த திருப்புகலூர் என்ற கோவிலுக்கு மறுபடியும் திரும்பி அவர் வருகிறார். அக்னீஸ்வரர் ஆட்சி செய்யும் கோவில் அந்த கோவில். மிகுந்த தள்ளாத வயது. இறைவன் அழைத்து கோவில்கள் எல்லாவற்றிற்கும் சென்றுவிட்டு வணங்கிவிட்டு இறுதியாக ஏற்கனவே வணங்கி இருந்த திருப்புகலூரை வந்து அடைந்தார். அது என்ன வார்த்தை? இறைவன் அழைத்தான் அப்படின்னா நம்மள ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கேயாவது எதையாவது செய்யணும்னா மனதில் போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த இறைவன் அழைத்தாலுடைய நமக்கு அவனுடைய தரிசனம் கிடைக்காது என்பதை நாம் முழுமையாக நம்புபவர்கள். அதனால் இறைவன் அவரை பல பல கோவில்களுக்கு அழைத்தார். அவரும் சென்று வந்தார். அந்த கோவிலில், இந்த திருப்புகலூர் கோவிலில் அவர் உழவார பணியை செய்து கொண்டு அவர் பாட்டு அங்கே நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒன்று தோன்றிவிட்டது. இனி நாம் கிளம்ப வேண்டியதுதான், நமக்கு இறைவனடி சேரும் தருணம் வந்துவிட்டது என்று அவர் மனத்திற்குள் தோன்றுகிறது. அப்பொழுதும் இந்த இறைவன் அவரில் ஒரு பரீட்சை செய்கிறார். அவரை பரீட்சை செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லாத ஒரு ஆத்மா அவர். ஆனால் இந்த இறைவனுடைய திருவிளையாடல் நமக்கு என்ன தெரியும்? அவர் என்ன செய்வார்? பக்தர்கள் போகும் பாதையில் நம்ம சொல்கிறோம், இந்த சபரிமலைக்கெல்லாம் கோவில் மாலை 48 நாள் போட்டு தீவிர விரதம் இருப்பவர்கள் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தே என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மிகுந்த தீவிரமாக விரதம் இருந்து நெருப்பில் நடப்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம், பூமிதி என்று சொல்வோம். ஆனால் இந்த கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் எல்லாம் வயதானவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் என்பதால் அவர் இந்த பக்தர்கள் நடக்கும் பாதையில் உள்ள கல் புற்கள் எல்லாவற்றையும் செதுக்கி சீர் செய்து பக்கத்தில் உள்ள ஒரு குளத்தில் போட்டுவிடுவது வழக்கம். இறைவன் என்ன செய்கிறார்? விலையுயர்ந்த கற்கள், மாணிக்கங்கள் எல்லாவற்றையும் அந்த குப்பையோடு குப்பையாக கலந்து வைக்கிறார். இவருக்கு எல்லாமே ஒன்றாக தான் தெரிகிறது. வழியில் இருக்கும் காலை குத்தும், அவ்வளோதான் அவருக்கு புரிகிறது. எல்லாவற்றையும் எடுத்து அதையும் கொண்டு அவர் அந்த குளத்தில் போடுவதை பார்த்த பக்தர்கள் அவருடைய மேன்மையை திரும்ப 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 இறைவனால் காட்டப்படுவதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு அவரை வணங்கினார்கள் என்பது ஒரு சரித்திரம். அடுத்ததாக அவர் என்ன செய்கிறார்? நான் கிளம்ப போகிறேன், அதனால் என்னை ஏற்றுக்கொள் என்று ஒரு அருமையான பாடல், அவர் பாடிய கடைசி பாடலும் கூட. இந்த பாடலை நாம் இன்று முழுவதுமாக பார்க்க போகிறோம். அந்த பாடலை அவர் பாடினார். பாட ஆரம்பிப்போம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால், கண்ணிலேன் மற்றோர் களைகண் இல்லேன் கழலடியே கைதொழுது காணின் நல்லால், ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் நம்ம அர்த்தம் புரிந்து கொள்வோம். பிறகு 9 பாடல்களினுடைய அர்த்தமும் நமக்கு தன்னாலேயே புரியும். அழகிய இந்த புகழூரில் வசிக்கும் புண்ணியனே, உன் திருவடியை விரும்பி நினையாமல் வேறு எதனை நான் நினைக்கப் போகின்றேன்? கழலணிந்த உன் திருப்பாதத்தை காணாமல் நான் வேறு எதையும் காண மாட்டேன். என் உடலில் 9 வாசல்கள் இருக்கின்றன. அந்த 9 வாசல்களையும் ஒரு சேர நீ அடைக்கும் பொழுது உன்னை உணரும் தன்மையில் நான் இருக்க மாட்டேன். அதனால் இப்போதே உன் திருவடிகளை நான் பற்றி கொள்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த பாடல் உண்மையான பாடல். ஏன்னா இது வேறொரு பாடல் ஒன்றுள்ளது. அன்று உனை கூவிட இன்று அழைத்தேன் அருள் அச்சுதனே ஹரிநாராயணா ஓம் என்று ஒரு பாடல் உள்ளது. அதாவது என்னன்னா, இறக்கும் தருணத்தில் நம் உடலில் உள்ள அவயவங்கள் ஒன்றாக அதனுடைய இயல்பிலிருந்து மாறி நினைவற்று போய் ஒரு நிலையில் நாம் இருப்போம், போய் சேரும் பொழுது. அப்பொழுது அந்த இறைவனை நினைக்க நம் மனம் கூறுவோ கூறாதோ. அதனால் தான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாமி பேரை வைக்கிறது. ஏன்னா இறைவனை கூப்பிடுறோமோ இல்லையோ, அந்த சுவாமி பேரை குழந்தையிலையாவது கூப்பிடுவோம் இல்லையா? அதை கூட புண்ணியமாக ஏற்றுக்கொண்டு ஓடி வருவார்கள் எல்லா விஷ்ணு பக்தர்களும், சிவ கைங்கரியங்களும். அதனால் அன்றைக்கு கூப்பிடுறதுக்கு பதிலாக நான் இன்னைக்கே கூப்பிட்டுக்கிறேன் நினைவிருக்கும் பொழுதே அப்படின்னு அவர் பாடுகிறார் அந்த பாடலில். அடுத்ததாக, அங்கமே பூண்டாய் அனலாடினாய் ஆதிரையாய் ஆள் நிழலாய் ஆண் ஏறு ஊர்ந்தாய் வங்கம் ஒன்றில்லாத படர் சடையினாய் பாம்பொடு திங்கள் பகை சீத்து ஆண்டாய் சங்கை ஒன்றின்றியே தேவர் வேண்ட சமுதிரத்தின் நஞ்சு உண்டு சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன் திரு பூம்புகலூர் மேவிய தேவதேவி. இது 2வது பாடல். 3வது,
பையரவக்கச்சையாய் பால் வெண்ணீற்றாய் பளிக்கு குழையினாய் பண்ணாரின் சொல் மைவிரவு கண்ணாளே பாகம் கொண்டாய் மான் மரி கையேந்தினாய் வஞ்சக்கள்வர் ஐவரையும் என்மேல் தரவு அறுத்தாய். அவர் வேண்டும் காரியம் இங்கு ஆவதில்லை, பொய்யுரையாது உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. தெருளாதார் மூ ஏலும் தீயில் வேவ சிலை வளைத்து செங்கனையால் செற்றதேவே, மருளாதார் தம்மனத்தில் விட்டம் தீர்ப்பாய் மருந்தாய் பிணிதீர்ப்பாய் வானோர்க்கு என்றும் அருளாகி ஆதியாய் வேதமாகி அலர்மேலோன் நீர்மேலோன் ஆய்ந்தும் காணா பொருளாவாய். உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய நாயகனே. பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. நீரேடு செஞ்சடை மேல் நிலாவெண் திங்கள் நீங்காமை வைத்துகந்த நீதியானே. பார் ஏறு படுதலையில் பலிகொள்வானே பண்டு அனங்கர் காய்ந்தானே பாவனாசா. கார் ஏறு முகில் அணைய கண்டத்தானே கருங்கை களிற்றுருவை கதறப்போர்த்த போர் ஏரே. உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. விரிசடையாய் வேதியனே வேதகீதா விரிபொழில் சூழ் வெண்காட்டாய் மீயச்சூராய் திரிபுரங்கள் எரி செய்த தேவதேவே. திருஆரூர் திருமூலட்டானம் மேயாய் மருவியினியார் மனத்துளாய் மாகாளத்தாய் வலஞ்சுழியாய் மாமரை காட்டு எந்தாய் என்றும் புரிசடையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. தே ஆர்ந்த தேவனை தேவரெல்லாம் திருவடிமேல் அலறிட்டு தேடி நின்று ஆர்ந்த வரைவாடி நட்டம் ஆடி நான் முகனும் இந்திரனும் மாலும் போற்ற கா ஆர்ந்த பொழில் சோலை காணப்பேராய் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளே நின் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. நெய்யாடி நின்மலனே நீலகண்டா நிறைவு உடையாய் மறைவல்லாய் நீதியானே. மையாடு கண்மடவாள் பாகத்தானே மான் தோலையுடையாய் மகிழ்ந்து நின்றாய் கொய் ஆடு கூவிளம் கொன்றை மாலை கொண்டு அடியேன் நான் இட்டு கூறி நின்று பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. துண்ணம் சேர் கோவணத்தாய் தூய நீற்றாய் துதைந்திலங்கு வெண்மழுவாள் கையிலேந்தி தன்னணையும் தன்மதியும் பாம்பும் நீரும் சடைமுடி மேல் வைத்துகந்த தன்மையானே. அன்னநடிமடவாள் பாகத்தானே அக்கு ஆரம் பூண்டானே ஆதியானே பொன்னம் கடலடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. ஒருவரையும் அல்லாது உணராது உள்ளம் உணர்ச்சி தடுமாற்றத்துள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என்மேலேவி இல்லாத தரவு அறுத்தாய்க்கு இல்லேன். ஏலக்கருவரை சூழ் கானல் இலங்கை வேந்தன் கடுந்தேர் மீது ஓடாமை காலால் செற்ற பொறுவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. இறைவனுடைய பெயர் அக்னீஸ்வரன், இறைவனுடைய பெயர் கருந்தார் குழலி. ஒரு சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தன்று அவர் அந்த இறைவனுடைய அடியை போய் சேர்ந்தார். பெருவாழ்வு வாழ்ந்தார். நீல நெடுங்காலம் நடந்து நடந்து இறைவன் அழைத்து அழைத்து காட்சி கொடுத்த காட்சிகளை எல்லாம் கண்ணார தரிசித்து மிகப்பெரிய பொக்கிஷமான தேவாரத்தை நம்மிடத்தில் கொடுத்து நமக்கான அன்பு பரிவு ஆகியவற்றை காட்டி முதலாக இந்த உழவார பணியை நமக்கு கற்றுக் கொடுத்து இறைவன் அடி சேர்ந்த அப்பர் பெருமானை நாம் அவருடைய திருவடிக்கு வணக்கம். சுமார் 300 நிமிடங்கள், அதாவது 5 மணி நேரம் நாம் அப்பர் சுவாமிகளை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவரை விட்டு நாம் பிரிவது மிகவும் மனத்துக்கு பாரமாகத்தான் உள்ளது. ஆனால் அவர் இன்றும் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாம் அவர் திருவடியை வேண்டிக் கொள்வோம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அக்களித்த அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குவோம். இந்த 4 நாயன்மார்கள் சைவக்குறவர்களுடைய கதைதான் மிகவும் நீளமானது, மற்றவை எல்லாம் மிகவும் சிறியதுதான். அடுத்த வாரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவராக பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி,
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.